ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன விருந்து அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நிக்கி கல்ராணி, அஜு வர்கீஸ், முகேஷ், கிரீஷ் இப்படின்னு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கண்ணன் தாமரக்குளம். இப்போ படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நிக்கி கல்ராணி ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. ஆனால் அந்த பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்காக அவங்க அப்பா ஆன முகேஷ் பல இடத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்திருப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அவரை கொலை பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவும் அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. இவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க மாமாவோட ஹெல்ப் எடுத்து ட்ரை பண்ணும்போது தான் அர்ஜுனை மீட் பண்றாங்க. இவரு அவங்க அம்மாவோட எக்ஸ் லவர். காலேஜ் டைம்ல லவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சேராம போயிருப்பாங்க. அவரு அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டான முகேஷோட பரிச்சயம் ஆகும். அவரு தான் முகேஷ்க்கு பிசினஸ் லாஸ் ஆன டைம்ல ஐடியா கொடுக்கறதுக்காக மீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவர் இறந்திருப்பாரு. ஸோ அர்ஜுனுக்கும் யாரு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. சோ இப்ப நிக்கி கல்ராணி இவரோட சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு யாருக்கு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட ஆக்ஷன் வழக்கம் போல நல்லாவே இருந்தது. ஒரு ஸ்டைலா ஒரு ஃபைட் எல்லாம் பண்ணுவார்ல, சோ அதே மாதிரி பாணியில இந்த படத்துலயும் பண்ணிருக்காரு. பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இது யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் சில விஷயங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த ரெண்டு மட்டும் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா எனக்கு தோணுது. ஏன்னா மத்தது எல்லாமே நெகட்டிவ் சைட்ல வருது. முதல் நெகட்டிவா தோன்றது இதுல கிரீஷ் நேயர் வேற ஒரு ஊர்ல ஆட்டோ ஓட்டுறவர். சோ ரொம்ப நல்லவர். இவங்க அம்மா இறக்கும் போது அவர்கிட்ட தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இறந்துருவாங்க. சோ அவர் அதை கன்வே பண்றதுக்காக இந்த ஃபேமிலியை மீட் பண்ண வர கடைசி பாத்தீங்கன்னா அவரும் படம் முழுக்க இருக்காரு, எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக அவர் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு கிளாரிட்டியே இல்ல. அதே மாதிரி கிளைமேக்ஸ் இது யார் பண்ணாங்க அப்படின்னு ரிவீல் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா குபீர் சிரிப்பா இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு மோசமான எண்டிங். இதுல அது ஒரு கருத்து வேற சொல்றாங்க. அதெல்லாமே சுத்தமா செட்டே ஆகல. அதே மாதிரி இந்த படத்துல பில்டப் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு மாசான பிஜிஎம் திரும்ப படம் முழுக்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கே சலிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. இஷ்டத்துக்கு நிறைய சீன்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா படத்தோட கதைக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்து டைரக்டர் ஒரு ஃபுல் ஆன் ஆக்ஷன் மூவியை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனா சுத்தமா ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ஆல்ரெடி மலையாளத்துல தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு தமிழ் டப்பிங்ல ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.